இன்னைக்கு உலகம் முழுவதுமாய் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை இது என்று சொன்னால் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் தான். ஓகே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் 7வது நாள் சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தது. ஓகே, அந்த நாட்களை கத்த சொன்னார், நீ 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் வந்து ரெஸ்ட் எடுனார். ரைட்டா? ஆண்டு சொன்னார், இப்போ புதிய உடன்படிக்கையில் வேலை செஞ்சு ஓய்வு எடுக்கிறது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் ஃபஸ்ட்டு டேவே ஓய்வு நாள் தான். ஃபஸ்ட்டு நாளே என்னச்சு, நீ ஓய்வு எடுத்து உன்னை பலப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. எப்படி இருக்கு பாருங்களேன். அதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம். ஓகே, அதனால தான் ஒவ்வொரு நாளும் வாரத்தின் முதல் நாள், சரியா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாபத்து டேன்னு சொல்லும்போது சனிக்கிழமை தான், 7வது நாள் தான் எல்லாமே ஓய்வு நாளாக அனுசரித்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த போது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முதல் நாளே ஓய்வு நாளை ஏற்படுத்திட்டார். உலகம் முழுவதும் எந்த நாட்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே வருது? ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் படைத்தவர் ஒருத்தர் உலகத்துக்கு மனுஷனாய் வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு எல்லாத்துக்கும் ஒரு இளைப்பாறுதல் கூடுனார். ரைட்டா? இளைப்பாறுகிற ஒரு நாள். உலகம் உங்களை பலவிதமான பாடுகளுக்குள்ளாக பிரச்சனையும் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் வியாதிகளையும் சாபக்கேடுகளையும் பிசாசு கொண்டு வந்து கொடுத்து எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சலையும் பாரத்தையும் வேதனை உண்டாக்கி விட்டுட்டான். இவற்றின் மத்தியில் கர்த்தர் சொல்றாரு, இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சொல்லு, சமாதானம் இளைப்பாறுதல் எல்லாத்துக்கும் கொடு. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையான எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுது. எல்லாத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குல்ல, எப்படா லீவு வரும், எப்படா ரெஸ்ட் எடுப்போம். சிலருக்கு அப்படிப்பட்ட, சிலருக்கு எப்படா போய் தேவ சமூகத்தில் போய் ரெஸ்ட் எடுப்போம், தேவ சமூகத்தை இளைப்பாருவோம், எப்படா தேவன் வார்த்தையை அனுப்புவார், எப்படா எனக்கு உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொள்வேன், எப்படா கர்த்தருடைய சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்வேங்கிற ஏக்கம் உள்ள இருக்கும். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அதனால இந்த புதிய இந்த நாள் முழு உலகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, சரித்திரத்தை கலக்கின ஒரு நாள் இந்த நாள். ஓகே, ஸோ